வாசிக்கலாம் வாங்க. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 1. யோசுவா இறந்த பின் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராகச் சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறே யூதா போரிடச் சென்றபொழுது ஆண்டவர் கனானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசக்கில் 10,000 பேரை கொன்றனர். அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கனானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்திச் சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அதோனி பெசக்கு, கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள், நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாள்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலைநாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரியச் சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராகச் சென்றனர் என்பதாகும். அவர்கள் செசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். அங்கிருந்து தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராகச் சென்றனர். தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும். காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேபின் இளைய சகோதரனும் கெனாசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேபு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பேரீச்ச நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்திற்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர். ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கிக் கொண்டனர். ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை.
ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. ஆனாக்கின் 3 புதல்வர்களை விரட்டியடித்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமீன் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பென்யமீன் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாள்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டுவிட்டனர். அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்குச் சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான். அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது. பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும், தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும், தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், இபிலயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், மெகிதோ வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரவேலர் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை. எப்ராயிமின் மக்கள் கெசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிற்றரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகளாயினர். அக்கோ வாழ் மக்களையும், சீதோன், அக்லாபு, அக்சீபு, எல்பா, அப்பீகு, ரகோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை. நப்தலியின் மக்கள் பெத்சமேசு வாழ் மக்களையும் பெத்தனாத்து வாழ் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்சமேசு வாழ் மக்கள், பெத்தனாத்து வாழ் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கிச் செல்லுமாறு நெருக்கினார்கள். எமோரியர் கர்கரேசிலும் ஐயனோனிலிருந்த சாலபிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகளாயினர். எமோரியரின் எல்லை அக்ரமீம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கிச் சென்றது. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 2. ஆண்டவரின் தூதர் கில்காலிலிருந்து பொக்கிமுக்கு சென்று கூறியது, நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன். உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கையை என்றுமே முறிக்க மாட்டேன். நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன், நான் அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து துரத்திவிட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முன்னாக இருப்பார்கள். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லா இஸ்ராயேல் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர். அவ்விடத்தின் பெயரை பொக்கிம் என அழைத்தனர். அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர். யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளச் சென்றனர்.
யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியரும் ஆகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகசு மலைக்கு வடக்கே எப்ராயிம் மலை நாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத் கெரேசில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரை போல இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்றபொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளினின்று விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலக்கினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை. எனவே இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. அவர் இம்மக்களின் மூதாதையர் கைக்கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர். என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரவேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரவேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார்.